ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ். இப்ப வச்சு நம்ம எப்படி ஒரு வாக்கியங்களை உருவாக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இஃப் கிளாஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப்பை வச்சு நம்ம எப்படி சொந்தமாக வாக்கியங்களை உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இஃப்பை வச்சு சென்டென்ஸை உருவாக்கும் போது அது எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இஃப்பில் நம்மளுக்கு 4 கண்டிஷனல் இருக்குது. அதில் பல காலங்களையும் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கண்டிஷனலில் நீங்கள் தெரிஞ்சிட்டா இஃப்பை வச்சு உங்களால் ஈஸியாக சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷனல். இந்த ஜீரோ கண்டிஷனலில் எப்போவுமே உண்மை மட்டும்தான் இருக்கும். அதில் எந்த விதமான பொய்யும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ கண்டிஷனலில் உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே இஃப் கிளாஸை பொறுத்தவரையிலையும் 2 சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இது நடந்தால் இன்னும் நடக்கும், இல்லை இது நடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை நடக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி 2 சுச்சுவேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஜீரோ கண்டிஷனலில் ஃபஸ்ட்டு நம்ம இஃப் கிளாஸுக்கு எப்போவுமே நம்ம இஃப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். எல்லா இஃப் சென்டென்ஸ்லேயும் 2 டென்ஸ் வரும். இப்போ ஜீரோ கண்டிஷனலில் 2 டென்ஸ் வருது. ஆனால் இந்த ஜீரோ கண்டிஷனலில் மட்டும்தான் 2மே சிம்பிள் ப்ரெசண்ட்டாக வரும். இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி 2 டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஜீரோ கண்டிஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ மிக்ஸ் ரெட் அண்ட் எல்லோ யூ கெட் ஆரஞ்ச். நீங்கள் ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ரூத்து தான். ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி உண்மையை சொல்கிறதுக்கு நம்ம ஜீரோ கண்டிஷனல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இஃப் வச்சு பயன்படுத்தலாம். ஃபஸ்ட் கண்டிஷனலும் ட்ரூத்தாக தான் இருக்கும். அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற உண்மைகளை சொல்கிற மாதிரி இருக்கும். ரியல் ஃப்யூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு எந்தெந்த டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் நம்ம யூஸ் பண்ணணும். இஃப்க்கு அடுத்து வர்றது சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கணும். அதுக்கடுத்து சிம்பிள் ஃப்யூச்சர். ஆனால் இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் நம்ம வில்லை வச்சு பயன்படுத்துவோம். அதோட வெர்பு வில் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ இஃப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சிம்பிள் ஃப்யூச்சர், அதுவும் வில்லை வச்சு யூஸ் பண்ணுற ஃப்யூச்சர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ see him ஐ வில் டெல் him. நான் அவனை பார்த்தா நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போ இங்கே சிம்பிள் ஃப்யூச்சரும் வந்திருக்கு. ஐ see him அப்படிங்கிற ப்ரெசண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜீரோ கண்டிஷனல்லையும் ஃபஸ்ட் கண்டிஷனல்லையும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, 2மே ரியலாக இருக்கும். அது சயின்டிஃபிக்கல் ட்ரூத்தாக இருக்கும். இது ஃப்யூச்சரில் நடக்க போகிற உண்மையாக இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷனலுமே ரியலாக இருக்கும். அடுத்ததாக செகண்ட் கண்டிஷனல் பார்க்கலாம். இந்த செகண்ட் கண்டிஷனல் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டென்ஸ் என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற டென்ஸ் என்ன அப்படின்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஆனால் இந்த ஃப்யூச்சர் நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வுட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த சென்டென்ஸ் இமேஜினரி சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆகுன்ற ஒரு இமேஜினில் சொல்கிறது. ஸோ இது ரியல் கிடையாது, அன்ரியல். அதாவது உண்மை இல்லாத தன்மையை குறிக்கிறது தான் நம்ம செகண்ட் கண்டிஷனல்னு சொல்லுவோம். என்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் நான் இப்படி இருப்பேன், என்கிட்ட இவ்வளோ கார் இருந்தால் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் இமேஜின். ஸோ இது ரியல் கிடையாது. இது நடக்கிறதுக்கு டிலே ஆகலாம், நடக்காமையும் இருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு இமேஜினாக நம்ம சொல்லும்போது இதை செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸ் போடுறோம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுறோம். அதுவும் வுட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். வுட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டாலே அந்த சென்டென்ஸ் இமேஜினரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனலுக்கும் செகண்ட் கண்டிஷனலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா அன்ரியல். 2மே எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லாததாக இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் கண்டிஷனலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது ஹேட் நம்ம எங்கே பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். வெர்ப் 3 ஃபார்மேஷன், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்டான டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து உள்ள டென்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இப்போது செகண்ட் கண்டிஷனலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இஃப் இட் ரெயின்ட் வி வுட் ஸ்டே அட் ஹோம். மழை பெய்தால் நாங்கள் வீட்டிலேயே இருப்போம். இப்போது தேர்ட் கண்டிஷனில் உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் தே ஹேட் லெஃப்ட் இயர்லியர் தே வுட் ஹாவ் அரைவ்ட் ஆன் டைம். இப்போது
அவங்க சீக்கிரமாகவே கிளம்பியிருப்பாங்க, அதனால் சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 சென்டென்ஸ்லேயும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, மழை பெய்தால் நாங்கள் வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சீக்கிரம் கிளம்புனதுனால டயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 சென்டென்ஸுமே இமேஜினரி ஆக்ஷன் தான் இருக்குது. இதில் வந்து ரியல்னு சொல்ல முடியாது. இது அவங்களுடைய தாட்டு தானே தவிர இது உண்மையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பெரும்பாலும் இந்த செகண்ட் கண்டிஷனலும் தேர்டு கண்டிஷன்லேயும் வர்ற சென்டென்ஸு இமேஜினரி ஆக்ஷனாக தான் இருக்கும். இது வந்து ரியலாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஒரு 2 சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு பயன்படுது. இது வந்து பேசிக்கானது. பட் இஃப் கிளாஸ்ல 4 டைப் இருக்கு. என்ன அப்படின்னா, 0 கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 0 கண்டிஷனல் உள்ள கிளாஸஸ் தான், இஃப் கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நீ பனியை சூடாக்கினால் அது உருகும். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, பனியை சூடாக்கினா என்ன செய்யும்? கண்டிப்பா உருகும். இது வந்து ஒரு ட்ரூத்தான விஷயம் தான். இதுல வந்து எந்த பொய்யுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ட்ரூத்தான விஷயங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 0 கண்டிஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு கண்டிஷனும் ஒவ்வொரு மெத்தட்ல இருக்கும். 0 கண்டிஷனுக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 0 கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் கிளாஸ், அதாவது நம்ம இஃப் யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க சிம்பிள் பிரசன்ட் இருக்கும். அடுத்தது வர்றதும் சிம்பிள் பிரசன்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, 2 சென்டென்ஸா தான் இருக்கும். இப்ப பாருங்க, நீ பனியை சூடாக்கினால் அது உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு 2 சென்டென்ஸ் ஆயிருக்கு. இந்த 2 பிரிச்சுக்கலாம். இஃப் யூஸ் பண்ணணும், பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். சோ இப்போ நீ பனியை சூடாக்கினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இஃப் தான் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்க, நீங்கிற சப்ஜெக்ட் இருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் எழுதியா. சோ இஃப் யூ நம்ம போட்டாச்சு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பனியை சூடாக்கினால் அப்படின்னு, நீ பனியை சூடாக்குனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஹீட் பண்றாங்க. ஹீட்ங்கிறது verb. சோ இந்த verb வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. இவங்கிறதுனால அடுத்து வர பிரசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, சிம்பிளா இருக்கு. இஃப் யூ ஹீட், எதை ஹீட் பண்றாங்க அப்படிங்கறதை நம்ம எழுதணும். இஃப் யூ ஹீட் ஐஸ், நீ ஐஸ சூடு பண்ணா அது என்ன ஆயிடும்? உருகிடும். அதுவும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. சோ கமா போட்டு தான் எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு அங்கேயும் கமா போட்டு தான் எழுதிருக்கோம். சோ இங்கேயும் நம்ம கமா போட்டு தான் எழுதணும். அது உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படிங்கும் போது கமா போட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது சப்ஜெக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதுங்கிற சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மெல்ட். சோ இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மெல்ட்ஸ் எஸ் போட்டு எழுதணும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ பொறுத்தவரையிலையும் சப்ஜெக்ட பார்த்துதான் அதோட வெர்ப நம்ம போடணும். ஐவி யூ தே, அது மட்டும் இல்லாம ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, மெல்ட் மட்டும் போடலாம். ஆனா ஹி, ஷி, இட் அது போக சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னா, மெல்ட்ஸ் அப்படின்னு போடணும். அதாவது வெர்போட எஸ் எடுத்து எழுதணும். இது வந்து ஒரு பேசிக்கான வெர்ப் ஃபார்மேஷன் தான். சோ அப்போ யூங்கிறதுனால நம்ம ஹீட் போட்டுக்கோம். இங்க இட்ங்கிற சப்ஜெக்ட், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால நம்ம மெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சோ இஃப் யூ ஹீட் ஐஸ், இட் மெல்ட்ஸ். நீ பனியை சூடு பண்ணா அந்த பனி என்ன செஞ்சிடும்? உருகிடும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். சோ இஃப் கிளாஸ் வச்சு எழுதுறது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். இது எல்லாமே 0 கண்டிஷன்ல தான் இருக்கு. எல்லாமே எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுத போறோம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ரியல் ட்ரூத், அதாவது ஆல்வேஸ் ட்ரூத். இது வந்து மாறவே மாறாது. அடுத்தது பாருங்க, மழை பெய்தால் தரை நனையும். மழை பெய்ஞ்சா என்ன செய்யும்? தரை எல்லாமே நனையத்தான் செய்யும். இதுவும் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ட்ரூத்தை தான் சொல்லியிருக்காங்க. சோ மழை பெய்தால் சப்ஜெக்ட் வந்து மழை. ஆனா மழைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணணும். சோ இஃப் யூஸ் பண்ணியாச்சு. சோ இங்க மழை அப்படின்னு சொல்லும் போது நம்ம மழைன்னு எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மழை பெய்தால் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அதோட சேர்ந்துதான் வரும். சோ நம்ம மழை அப்படிங்கிறது இட் ரெயின்ஸ், ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். இட் ரெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால். அங்க இட்டு வந்ததுனால நம்ம என்ன போட்டுப்போம்? எஸ் போட்டுப்போம்.
சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு he she it சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா வெர்போட எஸ் சேர்த்து எழுதணும். சோ இட் ரெயின்ஸ் மழை பெய்தால் தரை நனையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமா போட்டாச்சு. அடுத்து என்ன எழுதணும்? தரை. சோ த கிரவுண்ட். சோ த கிரவுண்ட் என்ன செஞ்சிடும்? நனையும் போது கெட்ஸ் வெட். ஏன் இங்க கெட்ஸ் போட்டிருக்கோம்? கிரவுண்ட்ங்கிறது வந்து இட். ஓகே, அது ஒரு சிங்குலர் ஃபார்ம் தான். சோ கிரவுண்ட்ங்கிறதுனால கெட்ஸ். இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் கெட்ஸ் வெட். அதாவது மழை பெய்தால் தரை நனையும். சோ இங்கேயும் நம்மளுக்கு இட்டு வந்திருக்கு. சோ இங்கேயும் நம்மளுக்கு இட்டுக்கான சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால நம்ம இங்க என்ன போட்டுக்கோம்? ரெயின்ஸ் அண்ட் கெட்ஸ் போட்டுவோம். சோ இதை நீங்க மறந்துடக்கூடாது. சப்ஜெக்டும் சரி, சப்ஜெக்ட்க்கு அடுத்து வர்ற போகு அந்த சப்ஜெக்ட பொறுத்து தான் நம்ம எழுதணும். இட்டு சிங்குலர் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெர்போட எஸ் சேர்த்து எழுதணும். சோ அது தவிர்த்து ப்ளூரல் ஃபார்ம் ஐ வி யூ தே இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரசன்ட் ஃபார்ம் மட்டும் போட்டுக்கலாம். அதுல வெர்ப்ல நம்ம எஸ் எல்லாம் சேர்த்து எழுத வேண்டியது இல்லை. அடுத்தது பாருங்க, நெருப்பை தொட்டால் அது எரியும். ஓகே, நெருப்பை தொட்டா என்ன செய்யும்? கண்டிப்பா சுடத்தான் செய்யும். நெருப்பை தொட்டால் சொல்லியிருக்காங்க. சோ இஃப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. யார்கிட்ட சொல்றாங்க? ஆப்போசிட்ல இருக்க பர்சன் தான் சொல்றாங்க. சோ இஃப் யூ, அப்போ இங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, இஃப் யூ டச் நெருப்பை தொட்டா. ஓகே, அப்ப யார்கிட்டயா சொல்றாங்க இஃப் யூ டச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெருப்பை தொட்டா என்ன செஞ்சிடும்? அது எரியும். டச்ங்கிறது verb. இஃப் யூ டச்னு சொல்லிருக்காங்க. எதை தொட்டான்னு எழுதுங்க இல்லையா? சோ நெருப்பு, ஃபயர். இஃப் யூ டச் ஃபயர், நெருப்பை தொட்டா அது என்ன செய்யும்? இட் burns. எரியும். இது வந்ததுனால வெர்போட எஸ் சேர்த்து எழுதிப்போம். இஃப் யூ டச் ஃபயர் இட் burns. நெருப்பை தொட்டா அது எரியும். இது வந்து ட்ரூத் தான், இது உண்மைதான். அதே மாதிரி மழை பெஞ்சா நனையுங்கிறதும் உண்மைதான். அதே மாதிரி பனியை சூடு பண்ணா அது என்ன செய்யும்? மெல்ட் ஆகும். இது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. இந்த மாதிரி சொல்றத ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, மக்கள் அதிகம் சாப்பிட்டால் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு பேக்கரி இருந்தது. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தெருவுக்கு ஒரு பேக்கரி இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா 4 ஸ்டெப்புக்கு ஒரு பேக்கரி இருக்கு. பேக்கரியோட growth எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. மக்களோட ஃபேட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே சுத்தி சுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட் தான் விக்கிறாங்க. சோ குழந்தைங்களும் அதோட கலர், அதோட ஸ்மெல்லு, அதோட ஆரோமா எல்லாத்தையும் பார்த்து என்ன ஆயிடுது அப்படின்னா மயங்கி போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மேக்சிமம் நம்ம ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பாரம்பரிய உணவு நம்மளுக்கு எப்பவுமே ஃபிட் அண்ட் ஹெல்த்தியா கொடுக்கும். மக்கள் அதிகம் சாப்பிட்டால் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிடலாம். இஃப் போட்டாச்சு. இங்க யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா மக்கள். அப்ப சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மக்கள். இஃப் பீப்புள் verb என்ன இருக்கு அப்படின்னா சாப்பிட்டால் அப்படின்னு இருக்கு. அப்போ இஃப் பீப்புள் ஈட், நம்ம ஈட்ஸ் போடக்கூடாது. ஏன்னா பீப்புள்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, அதனால நம்ம ஈட்னு போட்டுக்கோம். ஒருவேளை நீங்க ஹீ இல்ல ஷீ போட்டீங்க, இஃப் ஹீ அப்படின்னு போட்டீங்கன்னா ஈட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். பட் ப்ளூரல் ஃபார்ம் தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஈட் மட்டும் தான் போட்டோம். இஃப் பீப்புள் ஈட், எப்படி சாப்பிட்றதா சொல்றாங்க? அதிகம். சோ அதையும் நம்ம சேர்த்து எழுதணும். இங்க அதிகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஃப் பீப்புள் ஈட் டூ மச், அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? எடை அதிகரிக்கும். சோ எடை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. யாருக்கு எடை அதிகரிக்கும்? பீப்புளுக்கு தான். சோ நம்ம திரும்ப பீப்புள் எழுத வேணாம், அவர்களுக்கு அப்படின்னு எழுதும். சோ தே யூஸ் பண்ணா போதும். திரும்ப நம்ம பீப்புள் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. தே verb என்ன அப்படின்னா அதிகரிக்கும். சோ அதிகரிக்கிறத தே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தேங்கிற ப்ளூரல் ஃபார்ம் வந்துட்டதுனால நம்ம வெர்ப் வந்து என்ன போட்டு வெயிட். அவங்களோட வெயிட் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எப்படி சாப்பிட்டா? அதிகமா சாப்பிட்டா வெயிட் அதிகரிக்கும். நான் அளவாதான் சாப்பிடுறேன், ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அதுதான் தப்பு. என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய பேர் சாப்பாடை கம்மி பண்ணிட்டு போகும்போதும் வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில போட்டுட்டே இருக்காங்க. பேப்பர் எடுத்து ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடுறீங்க, இன்க்ளூடிங் வாட்டர் கூட நீங்க எவ்வளவு குடிக்கிறீங்க அப்படிங்கறத நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தேவையில்லாதது என்னெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களே ஆச்சரியப்படுங்க, இவ்வளவு நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து சாப்பாடு மட்டும்தான் உணவு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதை தவிர்த்து நிறைய உணவுகளை நம்ம உள்ள போடுறது யாருக்கும் தெரியல. சோ இப்போ நம்ம ஜீரோ கண்டிஷன் பார்த்தாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லும் போதே அதுவுமே ரியல் தான். ஆனா இந்த ரியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ரியலான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். பட் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம் அப்படின்னா if class யூஸ் பண்ணுவோம். if class யூஸ் பண்ணணும். அடுத்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா will verb. will போட்டு யூஸ் பண்ற verb அதிகமா நம்ம இதை பயன்படுத்துவோம். நிறைய வார்த்தைகள் நம்ம இதை வச்சுதான் பயன்படுத்துறோம். சோ will போட்டு யூஸ் பண்ற verb அதாவது future. will வந்துட்டாலும் இது என்ன வந்து future. அது சிம்பிள் future tense இதுல வரும். if class வரும். அடுத்து என்ன வேர்ப்ல வரும் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல வரும். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். அதுக்கடுத்து சிம்பிள் ஃபியூச்சர்ல வரும். சோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, மழை பெய்தால் பயணத்தை ரத்து செய்வோம். அந்த டயத்துல நடக்கிற விஷயங்களை தான் சொல்லுது. மழை பெய்தால் பயணத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். பயணத்தை ரத்து செய்வோங்கிறத வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல வரும். இப்ப மழை பெய்தால் அப்படிங்கறத நம்ம எழுதிக்கலாம் பிரசன்ட் டென்ஸ்ல. ஃபர்ஸ்ட் மழை பெய்யுறத ஃபர்ஸ்ட் நம்ம if class யூஸ் பண்ணுவோம். if class யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து மழை பெய்தால்ங்கிறத வந்து நம்ம திரும்ப ரெயின் சொல்ல மாட்டோம்னு ஆல்ரெடி பாத்துறோம். சோ நம்ம இங்க என்ன போடணும் இட். சோ இட்ங்கிறதா இங்க சப்ஜெக்ட். பெய்தால் அப்படிங்கிறது ரெயின்ஸ். இங்க வெர்ப் வந்து என்ன அப்படின்னா பெய்தால், அதனால ரெயின்ஸ் போடுவோம். இட்டு வரும்போது வெர்போட எஸ் போட்டு எழுதணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ if it rains மழை பெய்தால் என்ன செஞ்சிடலாம், பயணத்தை ரத்து செஞ்சிடலாம். கமா போட்டு நம்ம பயணத்தை ரத்து செய்வோம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ரத்து செய்வோம் அப்படின்னா நாங்க தான் ரத்து செய்வோம். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா பி, ப்ளூரல் ஃபார்மான பி வந்து. ஓகே, அவர்கள் அந்த மாதிரி கொடுக்கல. செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது நாம் அப்படின்னு தான் வருது. அப்ப இங்க நாம்ங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நாம்ங்கும் போது சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணணும்னா பி தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், வேர்ப் வந்து எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணணும். சோ we will ரத்து செய்யறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேன்சல். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சிம்பிள் ஃபியூச்சருக்கு will யூஸ் பண்ணா அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா verb on ஃபார்மேஷன்ல தான் வரும். சோ கேன்சல் நம்ம எழுதிருக்கோம். we will cancel ரத்து செய்வோம். எதை ரத்து செய்வோம் அப்படின்னா பயணத்தை, ட்ரிப் நம்ம ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். if it rains we will cancel the trip. மழை பெய்தால் நாங்க என்ன செஞ்சிருவோம், ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவள் படித்தால் அவள் தேர்ச்சி பெறுவாள். அவள் படிச்சா என்ன செய்வா, தேர்ச்சி பெறுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயும் நம்ம if class யூஸ் பண்ணிக்குவோம். அவள்ங்கிற சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. சோ she யூஸ் பண்ணுவோம். she வந்துட்டா வெர்போட எஸ் சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்ப இங்க என்ன எழுதணும், ஸ்டடீஸ். ஓகே, எல்லாத்துக்கும் வெறும் எஸ் மட்டும் வராது. ஒரு சில இதுக்கு இஎஸ் வரும், ஒரு சில இதுக்கு ஐஇஎஸ் வரும். ஓகே, she studies. if she studies அவள் படித்தால் அவ என்ன செய்வா, தேர்ச்சி பெறுவாள். சோ திரும்ப நம்ம என்ன போடணும், she. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், verb will. she will pass. அவள் படித்தால் அவள் என்ன செய்வா, தேர்ச்சி பெறுவா. இது எல்லாமே எப்படி இருக்கு, ட்ரூத்தா தான் இருக்கு, உண்மையா தான் இருக்கு. மழை பெஞ்சா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி படிச்சா பாஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ட்ரூத் தான். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போற ட்ரூத். அடுத்தது பாருங்க, நீ அவசரப்பட்டால் நீ பேருந்தை பிடிப்பாய். அவசரப்படுறது அப்படிங்கிறது சீக்கிரம் போகுது. நீ அவசரப்பட்டால் நீ பேருந்தை பிடிப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம எப்படி எழுதணும், ஸ்டார்ட் பண்ணும்போது if class ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கிற சப்ஜெக்ட். சோ you. அவசரப்படுறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹரி, you hurry. அவசரப்பட்டா என்ன செய்வ, சீக்கிரம் போனா என்ன செய்வ அப்படின்னா பேருந்தை பிடிப்ப. சோ you. திரும்பவும் நமக்கு என்னதான் வரும், you தான் வரும். ஏன்னா அவங்கதான் பிடிக்க போறாங்க, அதனால you தான் வரும். you. அடுத்து நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், போய் ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப we will பிடிக்கிறது நம்ம என்ன சொல்லுவாங்க, catch. you will catch. எதை பிடிக்கிறாங்க, பஸ். you will catch the bus. okay, you will catch the bus. if you hurry you will catch the bus. நீ சீக்கிரம் போனா, நீ அவசரப்பட்டா என்ன செஞ்சிருவ, பஸ் பிடிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ட்ரூத் தான். நாம் சாப்பிடவில்லை என்றால் நமக்கு பசிக்கும். யாரா இருந்தாலும் சாப்பிடலன்னா என்ன செய்யும், பசிக்கும். சோ இப்போ நாம்ங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா நெகட்டிவா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம if class யூஸ் பண்ணிப்போம். சோ நாம்ங்கிற சப்ஜெக்டை எழுதிக்கலாம். நாம்ங்கும் போது be. சாப்பிடவில்லை என்றால், சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. நெகட்டிவ் ஃபார்ம்னால பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம், don't மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, if we don't eat நாம் சாப்பிடவில்லை என்றால், if we don't eat நாம் சாப்பிடவில்லை என்றால் என்ன செய்யும், நம்மளுக்கு பசிக்கும். யாருக்கு பசி, நமக்கு. சோ we
வில் நம்ம யூஸ் பண்ணணும், மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே ஃபியூச்சருக்கு வில் யூஸ் பண்ணணும். we will get hungry. we will get hungry. பசிக்கும், நமக்கு பசிக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஃப் கிளாஸ் யூஸ் பண்றோம், அடுத்து சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றோம், அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்றோம். எல்லாமே இது வில் வச்சுதான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷனல் பார்க்கலாம். முதல்ல செகண்ட் கண்டிஷனல் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இது வந்து இஃப் கிளாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அடுத்து பாஸ்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது would. நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து நம்ம will யூஸ் பண்ணோம். சோ willங்கிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணோம். பட் would வந்து என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு கண்ண மூடி கேட்டாலும் தெரியும். woodங்கிறது வந்து இமேஜினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். woodங்கிறது யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து நம்ம வெர்ப் யூஸ் பண்ணணும். வந்து வெர்பன் ஃபார்ம்ல தான் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஒரு கார் இருந்தால் நான் வேலைக்கு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கார் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹேவ் அ கார். என்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹேவ் அ கார் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட ஒரு கார் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹேட் அ கார். என்கிட்ட ஒரு கார் இருந்தது சொல்றாங்க. இப்போ ஐ ஹேட் அ கார் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு கார் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்க அதுவே என்கிட்ட ஒரு கார் இருந்தால் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? ஐ ஹேட் அ கார் தான் யூஸ் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணணும். சோ இஃப் யூஸ் பண்ணியாச்சு. ஐ ஹேட் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருந்தா. சோ பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? என்கிட்ட ஒரு கார் இருந்தா அப்படிங்கும் போது இஃப் ஐ சேர்த்து எழுது. இஃப் ஐ ஹேட் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருந்தா நான் என்ன செய்வேன்? நான் வேலைக்கு ஓட்டுவேன் சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ தான். அடுத்து முட்டு எழுதும். இது எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு இமேஜினேஷன். என்கிட்ட கார்னா நான் வேலைக்கு ஓட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன் தான். பட் அவங்க கிட்ட இப்ப கார் இல்ல. சோ இதெல்லாம் இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இமேஜினேஷன்ல தான் இருக்கு. என்கிட்ட ஒரு கார் இருந்தா நான் வேலைக்கு ஓட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ வுட் வெர்பன் ஃபார்மேஷன். ஓட்டுறது என்ன செய்வோம்? ஓட்டுறது என்ன சொல்லுவோம்? டிரைவ். I would drive. எதுக்கு ஓட்டுவாங்க? வேலைக்குன்னு சொல்லும்போது to work. வேலைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So to work. I would try to work. நான் வேலைக்கு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஓட்டுவாங்க? கார் கிடைச்சா ஓட்டுவாங்க. என்கிட்ட கார் இருந்தா நான் வேலைக்கு அதுலதான் போவேன், வேலைக்கு அதை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. If I had a car, I would try to work. என்கிட்ட கார் இருந்தா நான் என்ன செய்வேன்? வேலைக்கு ஓட்டுவேன். அடுத்தது பாருங்க, அவர் பணக்காரராக இருந்தால் அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்வார். சோ அதே மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அவர் பணக்காரராக இருந்தால், அவர் பணக்காரர் அப்படின்னு சொல்லும்போது he is rich. அவர் பணக்காரர் அப்படின்னு சொல்றோம். அவர் பணக்காரராக இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது he was rich அப்படின்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் ஃபார்மல் இங்கிலீஷை பொறுத்த வரையும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வேர் யூஸ் பண்ணலாம். So he were rich. He were rich அப்படிங்கும் போது அவர் பணக்காரர். He were rich. அவர் பணக்காரர். இப்போ அவர் பணக்காரராக இருந்தால் அப்படின்னு சொல்லும் போது இஃப் சேர்க்கும். இஃப் he were rich, அவர் பணக்காரராக இருந்தால் என்ன செய்வாரு? உலகம் முழுவதும் சுத்துவார். சோ ஹீங்கிற சப்ஜெக்ட் திரும்ப எழுதிக்கலாம். அடுத்து would. He would. verb என்ன? பயணம் செய்வது. பயணம் செய்வார் போடுவாங்க. travel. travel. எங்கெல்லாம் டிராவல் பண்ணுவாரு? உலகம் முழுவதும். So the world. The whole world போடலாம், இல்ல வேர்ல்டுன்னு போட்டுக்கலாம். If he were rich, he would travel the world. வேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மல் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஐ வேர் யூஸ் பண்ணலாம், யூ வேர் யூஸ் பண்ணலாம், சோ he வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது பாருங்க, நான் லாட்டரியில் வென்றால் நான் ஒரு வீடு வாங்குவேன். இதுவும் இமேஜினேஷன் தான். வென்றால் இருந்தால் இது எல்லாமே இமேஜினேஷன் தான். சோ இங்க இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான், ஐ. சோ வெல்றது என்ன சொல்வோம்? கோல். வீடு வந்து பிரசன்ட் டென்ஸ், ஓன்ங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். சோ நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்கணும்? பாஸ்ட்ல தான் இருக்கும். சோ ஐ won the lottery. I won the lottery. அடுத்தது நான் ஒரு வீடு வாங்குவேன். சோ I would buy a house. இது வந்து இஃப் கிளாஸ்லயே செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் ஆஃப் இஃப் கிளாஸ்.
இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா தேர்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சிம்பிள் பிரசன்ட் பார்த்தோம், செகண்ட் பார்த்தது சிம்பிள் ஃபியூச்சர்னு பார்த்தோம், அதுக்கடுத்து நம்ம பார்த்தது would யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது would have வந்துட்டாலே அது என்ன வந்துடும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஓகேங்களா? சோ இப்போ சென்டென்ஸோட பார்ப்போம். ஈஸியா நான் படித்திருந்தால் நான் தேர்ச்சி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல படித்திருந்தால் அப்படின்னு சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் ஐ had studied had வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ had studied அப்படிங்கும் போது இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கு. இஃப் ஐ had studied நான் படித்திருந்தால் என்ன பண்ணிருப்பேன், தேர்ச்சி பெற்றிருப்பேன் நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எழுதிக்கணும். அடுத்து would have அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். would have என்ன பண்ணிருப்பாங்க, தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. would have வந்துட்டாலும் என்ன வந்துடும், பாஸ்ட். என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து would have வந்துட்டா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ பாஸ்ட். if I had studied நான் படிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பேன், I would have passed நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவள் வந்திருந்தால் நாங்கள் சந்தித்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவள் வந்திருந்தால் அப்படிங்கும்போது if she வரல, சோ இங்க எல்லாமே பெரும்பாலும் வேணுதான் யூஸ் பண்ணணும், had தான் யூஸ் பண்ணணும். if she had, ஓகே. சோ வந்திருந்தால் come, ஏன் கம் போடுறாங்க அப்படின்னா கம் கேம் கம். சோ இங்க கம் தான் வந்திருந்தால், அவள் வந்திருந்தால் அப்படிங்கும்போது if she had come நாங்கள் சந்தித்திருப்போம். நாங்கள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும், we. நாங்கள் we would have சந்தித்திருப்போம்ங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் met. we would have met. if she had come we would have met. அவள் வந்திருந்தால் நாங்கள் சந்தித்திருப்போம். அடுத்தது பாருங்க, அவர் என்னிடம் சொல்லி இருந்தால் நான் உதவி இருப்பேன். அவர் வந்து எங்க கிட்ட சொல்லியிருந்தா, இந்த விஷயத்த வந்து அவர் எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம், உதவி இருப்போம். இப்போ அவருங்கிறதா சப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். அவருங்கும் போது he, இங்க என்னதான் யூஸ் பண்ணணும், had. ஓகே, தேர்ட் கண்டிஷனலுக்கு என்னதான் யூஸ் பண்ணணும், had. சோ he had சொல்லி இருந்தால், சோ told. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் told. யாரிடம், என்னிடம், சோ me. if he had told me அவர் எங்களிடம் சொல்லி இருந்தால், இல்ல அவர் என்னிடம் சொல்லி இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன், நான் உதவி இருப்பேன். சோ நான் அப்படிங்கும்போது I would have உதவி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம எழுதும் போது help. ஓகே, இது ரொம்ப சிம்பிளா தான் எழுதி. சோ இஃப் கிளாஸ்ங்கும் போது நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் எழுதிட முடியாது. அதுக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல் அண்ட் தேர்ட் கண்டிஷனல். இந்த ஜீரோ கண்டிஷனலும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலா இருக்கும். இந்த ஜீரோ கண்டிஷனல் வந்து எப்படி இருக்கும், பிரசன்ட்ல தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும்னா பிரசன்ட்லயும் இருக்கும், சிம்பிள் ஃபியூச்சர்லயும் இருக்கும். இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ரியலா இருக்கும். ஆனா செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ரியலா இருக்கும். இதுல வந்து பாஸ்ட் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். ஆனா தேர்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டிஷனல் இருக்கிறத நம்ம தேர்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு உங்களுக்கு இஃப் கிளாஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Did you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. See you on next video. Bye for now.